பிச்சு போறா பிச்சு ராஸ்கல் உழைச்சி சம்பாதிங்க. இனிமே வெட்டியா சம்பாதிக்கிற வேலையை பார்க்காதீங்க தண்டச்சோறு பசங்களா. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச. என்னடா வர சொல்லியே கத்தின்னு வர, என்ன விஷயம்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வெளியே ஒருத்தன் சவுக்குல டபால் டபால் அடிச்சுக்கின்னு வித்தை காட்டினுங்கிறான். அவனுக்கு நான் 10 ரூபா கொடுக்கணுமா? இது மட்டும் இல்ல, போன வாரம் ஒருத்தன் வந்தான் பீட்டு ஊதினு பீன்ட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணுமா? அவன் வந்து காசு கொடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணான். இன்னொருத்தன் வந்தான் அதே அப்படின்னு பாட்டை பாடின்னு வந்து வாசல நின்னுக்கிறான். அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணுமா? எப்படி வாரத்துக்கு டெய்லியும் வந்து 10 ரூபா கேட்டாங்கன்னா என்னத்த ஆகுறது? இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. ஒவ்வொருத்தன் உடம்பையும் பாரு, வெட்டி போட்டா 10 ஊருக்கு போகும் போல, அந்த அளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவங்களாம் உழைச்சி சம்பாதிக்கலாம்ல, ஏதாவது வேலை வெட்டிக்கு போலாம்ல. அதை விட்டுட்டு வீட்டான வந்து வெட்டியா நின்னுங்கன்னு பாட்டு பாடிக்கின்னு வேஷம் போட்டுக்கின்னு வந்து காசை கேட்டுக்கிறானுங்க. வெக்கம் கட்ட பசங்க. அதான் டென்ஷன் ஆகி போச்சு. எத்தனை தடவை தான் அவங்களுக்கு காசை கொடுக்குது? உழைச்சி சம்பாதிக்கடா அப்படின்னு வெளியே அவங்களுக்கு சொல்லிட்டு உள்ள வரலான்னு. என்னது உழைச்சி சாப்பிடறத பத்தி நீ பேசுற? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற, அத முதல்ல கொஞ்சம் சொல்லு. எப்பவுமே வைத்தியர் கட்டி, கடவுள் கட்டி, மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது. எது அவனும் நானும் ஒண்ணா? நான் வீட்டுல எவ்வளவு ஒழுங்கா பொறுப்பா நடந்துனுக்கிறேன். வெளியெல்லாம் இந்த மாதிரி வெக்கம் கட்ட வேலையை பண்ணினுக்கிறேன். ஓ, வேலைக்கே போகாம கரெக்டா இருக்கிற பாரு, அதுதான் நீ பெருசா நினைக்கிற பாரு கரெக்ட்ன்ட்டு. உங்க சொல் பேச்சு கேட்டு வீட்டுல உட்காந்து கண்ட சோட தான் சாப்பிட்டுங்கிறேன். என்ன அவனையும் ஒண்ணு சேர்க்கிற? நீ கோடு கிழிச்சா அதை நான் தாண்டறேனா இல்ல தாண்டறேனா? கோடு தாண்டாம ஒரே இடத்துல நிக்கல நானு. உனக்கே நாங்க தண்டை சோறு போட்டுனுக்குறோம். வேற வேலைக்கு சாப்பாடு, முடி வெட்டுறதுக்கு காசு, ரீசார்ஜ் பண்றதுக்கும் அதுக்கும் நாங்களே காசு கொடுக்கணும். உனக்கு வந்து 2 மாசத்துக்கு முடி வெட்டுறதுக்கு நாங்க காசு குடுக்கல. தலைய பாரு, காடு மாரி முடி வளர்ந்துருக்குது. அது வெட்டுறதுக்கு கூட சம்பாதிச்சு உனக்கு துப்பு இல்ல. நீ அந்த ஆளை பத்தி பேசுற. அந்த ஆளு உன்னோட எவ்வளவோ பரவாயில்ல. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு சாட்டியாரை அடிச்சு ரத்தத்தை வர வச்சுக்கின்னு வாய் வலிக்க பீப்பி ஊதியாச்சா அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அந்த மனுஷனாச்சும் போராடுறாரு. அவரை போய் நீ கலாய்க்கிற. நீ சொல்றத பார்த்தா அவனை மாரி நான் பீ பூஜை சம்பாதிக்கணுமா? உங்ககிட்ட சொல்ல வந்த பாரு, இதுக்கு அவங்களே பரவாயில்ல. அசிங்கமா 4 கேள்வி கேட்டு போயினே இருப்பானுங்க. நீ அவங்கள கூட அசிங்கப்படுத்துற ஆளாச்சே. உங்களோட சொன்னவங்களுக்கு அப்படியே வெளியே போயிருக்கேன். ரொம்ப வாசிக்காத. போ, பழப்பா போய் பாரு. இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது.